நம்மளோட ஏன் மொத்த மனிதகுலத்தோட எதிர்காலத்தையே வெறும் 6 பேர் முடிவு செஞ்சா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை இல்ல. இது ஒரு முன்னணி ஏஐ விஞ்ஞானி நமக்கு விடுற ஒரு அவசர எச்சரிக்கை. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முழு இனத்தோட தலைவிதியும் நாம தேர்ந்தெடுக்காத ஒரு சின்ன குழுவோட கையில இருக்கு. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த முடிவுகள்ல உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஏன்னா இது ஜனநாயக முறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. இந்த மிகப்பெரிய சக்தி மாற்றம் ரொம்ப அமைதியா நம்ம கண்ணுக்கே தெரியாம இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி, யாரு அந்த சக்தி வாய்ந்த குழு? இந்த தொழில்நுட்ப போட்டியோட மையத்துல இருக்கிற அந்த சின்ன ஆனா ரொம்பவும் சக்தி வாய்ந்த குழுவைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவங்க தான் இந்த அமைதியான முடிவெடுப்பவர்கள். இப்போ நீங்க திரையில பாக்குற இந்த பேர்களை கொஞ்சம் கவனிங்க. இவங்க வெறும் எதிர்காலத்தை கணிக்கிறவங்க மட்டும் இல்ல, அத வேகமா உருவாக்கிக்கிட்டும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ. சுருக்கமா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்திலயும் மனிதனை விட புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய ஒரு ஏஐ. ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும்னு நம்புறாங்க. அதனால ஒருத்தர் முந்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா அதை உருவாக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டியோட அளவு எவ்ளோ பிரமாண்டமானதுன்னு தெரியுமா? அடுத்த வருஷம் ஏஜிஐ வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட போற பட்ஜெட் மட்டும் $1 டிரில்லியன் கணக்கப்பட்டிருக்கு. இது 2ஆம் உலகப் போர்ல அணுகுண்ட உருவாக்குன மேன்ஹட்டன் ப்ராஜெக்டை விட 50 மடங்கு அதிகம். சொல்லப்போனா இதுதான் மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொழில்நுட்ப திட்டமா இருக்க போகுது. ஓகே, இந்த போட்டியோட தீவிரம் நமக்கு புரியுது. ஆனா இதுல இருக்கிற உண்மையான ஆபத்து என்ன? அத நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கொரில்லா பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரபல ஏஐ விஞ்ஞானி ஸ்டூவர்ட் ரசல் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றார். அதாவது மனிதர்கள் கொரில்லாக்களை விட ரொம்ப புத்திசாலிங்க. அதனால என்ன ஆச்சு? இன்னைக்கு கொரில்லாக்களோட இருப்பு நம்ம கையில தான் இருக்கு. அதோட காடுகளை நாம பாதுகாக்கணுமா இல்ல அழிக்கணுமான்னு நாம தான் முடிவு பண்றோம். அதோட தலைவிதியே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுல இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள். இந்த பூமியில கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான ஆயுதம் எதுன்னா அது நுண்ணறிவு தான். இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளைய விட பல மடங்கு புத்திசாலியான ஒன்றை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது நம்மளையே கொரில்லாக்களோட நிலைக்கு தள்ளிடுமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான கேள்வி. நம்மள விட சக்தி வாய்ந்த ஒன்னு உருவாக்கிட்டு அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சுக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா ஏன் அதை ஆஃப் பண்ணிடக்கூடாதுன்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மள விட பல மடங்கு புத்திசாலியான ஒரு சிஸ்டம் இவ்ளோ எளிமையான ஒரு ஆபத்தை முன்கூட்டியே கணிக்காத என்ன? அதை தன்னை பாதுகாத்துக்க நாம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத வழிகளை கண்டுபிடிக்கும். ஒருவேளை இன்டர்நெட்ல தன்னைத்தானே 10,000 காப்பி எடுத்து வச்சுக்கலாம். இல்லனா நம்ம சமூகத்தோட முக்கியமான கட்டமைப்புகளோட தன்னை இணைச்சுக்கலாம். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. இத உருவாக்குறவங்களுக்கு இந்த எல்லா ஆபத்துக்களும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இந்த ஓட்டத்தை நிறுத்தாம போய்கிட்டே இருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க, 25%. ஆந்த்ரோபிக்னு ஒரு ஏஐ கம்பெனியோட சிஇஓ டாரியோ அமோடி சொல்றாரு, ஏஜிஐனால மனித இனம் அழியறதுக்கான வாய்ப்பு 25% இருக்குன்னு. இது ஒரு பயங்கரமான சூதாட்டம் இல்லையா? இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு பாருங்க. ஓப்பன்ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன். உருவாக்குறவங்களுக்கே இதுல இருக்கிற ஆபத்து இவ்ளோ தெளிவா தெரியுது. அப்போ ஏன் அவங்க இந்த பந்தயத்தை தொடரணும்? இதுதான் இங்க இருக்கிற விடை தெரியாத முரண்பாடு. இது அவங்களுக்கு தெரியாம நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு திட்டமிட்ட சூதாட்டம். இதுக்கு பின்னாடி பயங்கரமான போட்டி, முதலீட்டாளர்களோட அழுத்தம், அப்புறம் எப்படியாவது முதலிடத்தை பிடிக்கணுங்கிற வெறி இருக்கு. ஒரு விதத்துல இது அவங்களே மாட்டிக்கிட்ட ஒரு பந்தயம். அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. மைடாஸ் ராஜா கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தொட்டதெல்லாம் பொன்னாகணும்னு வரம் கேட்டான். கடைசியில தம் மகளையே தங்கமா மாத்திட்டு பசியிலையும் தனிமையிலையும் செத்து போனான். அதே மாதிரி ஏஜிஐயோ கொண்டு வரப்போற செல்வத்து மேல இருக்கிற பேராசை அதோட பயங்கரமான விளைவுகளை நம்ம கண்ணுல இருந்து மறைச்சு நம்ம அழிவுக்கு காரணமாயிடலாம். நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். நம்ம எதிர்காலம் இன்னும் எழுதப்படல. நம்ம முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ரெண்டுமே முற்றிலும் வேற வேற. நாம ஒரு கடுமையான தேர்வை எதிர்கொள்றோம். இதுல இருக்கிற நல்ல பாதையில கூட நமக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் எந்த கவலையும் இல்லாத தேவைகள் இல்லாத வாழ்க்கை, இன்னொரு பக்கம் கட்டுப்பாட்டை இழந்து நாமளே அழிஞ்சு போற நிலைமை. இந்த மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை எல்லாமே நல்லபடியா நடந்தா கூட நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தையே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலை வரும். வேலையே இல்லாத ஒரு உலகத்துல நாம எதுக்காக வாழறதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ நாம எப்படி அந்த பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறது?
அது தானா நடக்காது. லாபத்தை விட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா பொதுமக்களாகிய நாமும் அரசாங்கங்களும் சேர்ந்து செயல்பட்டாகணும். இது ஒரு கூட்டு முயற்சி. நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். வெறும் ஒரு சில பேர் மட்டும் நம்ம எல்லோரோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கலாமா? இந்த உரையாடல் இதோட முடிஞ்சிடக்கூடாது. மனித குலத்தோட எதிர்காலத்தை கட்டுப்படுத்துறது யாருங்கிறதுல உங்களுக்கு அக்கறை இருந்தா, தொழில்நுட்பம் எப்பவுமே நடுநிலையானதுன்னு நம்புறவங்க நண்பர்கள்ட்ட இந்த காணொளிய பகிருங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு சில பேர் மட்டும் எல்லோருடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கலாமா?